ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு புதிய பிரியா கிச்சன். இன்றைக்கி கோதுமை அடை, ரொம்ப ஆரோக்கியமான அடை. குழந்தைங்களுக்கும் சரி, வயதானவர்களுக்கும் சரி, நாமளும் எடுத்துக்கலாம், அதிகமாக சாப்பிடலாம். கோதுமை தோசையோட கோதுமை அடை ரொம்ப சூப்பர். இதுக்கு ஆயில் அதிகமாக எடுத்துக்காது. மாவு நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும். இந்த அடை நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வாங்க வீடியோக்கு போவோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. கேரட், பீட்ரூட் துருவல் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்த்தியானது. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஒரு ரிக்வெஸ்ட் சொல்லிக்கிறேன். என்னுடைய சேனல் திடீர்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அப்புறம் அன்சப் பண்ணுறீங்க. ஏன்னு அது தெரிஞ்சுக்க எனக்கு காரணம் வேணும். உங்களுக்கு சப்போஸ் பிடிக்கலைன்னா நீங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அன்சப் பண்ணாதீங்க தயவுசெய்து. அது வருத்தமாக இருக்குது. உண்மையாக சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக நானும் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். அன்சப் பண்ணிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக இது யாருன்னு தெரியும். நானும் அப்புறம் உங்கள் சேனலில் நான் விளக்கிடுவேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ரொட்டி, கோதுமை ரொட்டி செய்ய போகிறோம். பாருங்கள், இதுக்கு 2 பெரிய கேரட் நல்லா தோல் சீவிட்டு நல்லா கேரட் துருவலில் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பீட்ரூட் பாருங்கள், நல்லா கழுவிட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு 2 பச்சை மிளகாய் நல்லா கழுவிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு 2 பெல்லாரி வெங்காயம் தான். மாவு கம்மியாக போடுறதுனால நான் கம்மியாக வச்சுருக்கேன். 2 பெல்லாரி வெங்காயம், 2 கேரட், 1 பீட்ரூட், 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை கொஞ்சமாக. இப்போ இதெல்லாம் நம்ம எல்லாம் துருவல்லாம் துருவி எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு 1 கிண்ணம் பாருங்கள், 1 கிண்ணம் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த ஒரு குட்டி சின்ன கிண்ணத்தில் பச்சரிசி மாவு, இதில் வேணுங்கிற அளவுக்கு நம்ம போட்டுக்க போகிறோம். இப்போ இந்த தவாவில் ஃபஸ்ட்டு மாவு போட்டுடலாம். இதில் பச்சரிசி மாவு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நல்லா உங்களுக்கு மொறுமொறுப்பாக கிடைக்கிறதுக்காக தான். உங்களுக்கு இது சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்மூத்தும் இருக்கணும், அந்த ஸ்மூத்தோட கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கணும். அதனால பச்சரிசி மாவு. உங்களுக்கு அடை இப்போ கோதுமை தோசைங்கிறது நம்ம பச்சரிசி மாவு சேர்த்துருவோம். அதனால் ஊற்றும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ அதே மாதிரி அடை தட்டும் போதும் கொஞ்சம் உங்களுக்கு தட்டுறது ஈஸியாக இருக்கணும், எடுக்கும்போது நல்லாவும் இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எடுக்கிறதுக்கும் வரும், நல்லா வரும். பாருங்கள், இப்போ 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். இது உங்களுக்கு கேரட் பீட்ரூட் உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு. இப்போ நல்லா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம அடை மாதிரி தான் கையிலே தட்ட போகிறோம், தண்ணி இல்லாமல் அடை மாதிரி. கோதுமை மாவு நம்ம எப்படி சப்பாத்திக்கு பிசைகிறோம் அதே மாதிரி தான் உங்களுக்கு. இப்போ இந்த கேரட் துருவல் போட்டுடலாம். பீட்ரூட் துருவல், பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி தழை. இப்போ மாவோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், மாவோட காய்கறிகள் நமக்கு ஈவனாக இருக்குது. பாருங்கள், மாவுக்கேற்ற காய்கறிகள் போட்டிருக்கேன். இப்படி நல்லா பிசைஞ்சு நீங்கள் ஒன்றா கலந்துக்கிட்டால் தான் அது உப்பு எல்லா இடத்துலையும் படும். அதுக்கு முன்னாடி தண்ணி விட்டுட்டோம்னா மாவு கெட்டி ஆகிடும். அதனால பிசைஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் இன்னும் தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, உங்களுக்கு அடை மாதிரி தான் தட்ட போகிறோம். இப்போ கொஞ்சம் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கை ஒட்டாமல் இருக்கும், தட்டும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே நம்ம வந்து ஒரு தட்டை எடுத்து மூடி வச்சிடலாம். இந்த ஈரம்லாம் உறிஞ்சிரும். உங்களுக்கு பீட்ரூட் போடுறதுனால பாருங்கள், நல்லா பிங்க் மாதிரி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். அடை நல்ல ஹெல்த்தியானது. நம்ம வந்து தோசையும் நான் ஊற்றி கொடுத்துருவேன், அடையும் தட்டிடுவேன், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இதை ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ மாவை பாருங்கள் பிசைஞ்சாச்சு நல்லா. இப்போ மூடி போட்டுருவோம், ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். மாவு பாருங்கள் நல்லா இப்படி இருக்கணும் பாருங்கள். இப்போ மூடி போட்டுடலாம், மூடிடலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள் மாவு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ஒட்டவே இல்லை, தண்ணியெல்லாம் உறிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதே இதில் பாருங்கள், இதில் பேப்பர் ஏதாவது ஒரு பாலித்தீன் பேப்பரை லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து மாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தான் வச்சுருக்கோம், தடவி வச்ச மாதிரி இருக்குது. பாருங்கள் ஒரு பால் டைப்பில் இந்த ஷேப்பில் சும்மா நார்மலாக நீங்கள் கையிலே, இதுக்கு வந்து நம்ம வந்து சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்க்கணுங்கிறதுலாம் இல்லை. இங்கே பாருங்கள், இப்படி லைட்டாக இப்படி தேய்ச்சா போதும். உங்களுக்கு இந்த பாருங்கள் ஃபிங்கர்ஸ் 5ஐயும் நம்ம வந்து நடு சென்டரில் அப்படி தட்டினோம்னா கரெக்டாக ரவுண்ட் ஷேப் நல்லா வந்துடும், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நம்ம வந்து சப்பாத்தி கட்டையில் தேய்க்கிறோன்னா உங்களுக்கு அது வந்து சரியாக வராது, கையில் தான் அடை மாதிரி தான் நம்ம தட்டுறோன்ட்டு மாவு கெட்டியாக பிசைஞ்சிருக்கோம். நீங்கள் சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சி பாருங்கள், அது உங்களுக்கு ஒழுங்காக வராது, கையில் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நான் இதோட தட்டு அகலத்தோடு நம்ம இழுத்த இழுவைக்கு நல்லா வரும் பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து நம்ம அப்படியே தோசைக்கல்லில் போட்டுடலாம். பாருங்கள் அழகாக வருது. இப்போ நம்ம தோசை தவாவில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு தடவி வச்சுருக்கோம். இதுக்கு இப்போ எண்ணெயே ஊற்றாதீங்க, ஏன்னா நம்ம வந்து நல்லா மாவில் எண்ணெய் போட்டு தான் வச்சுருக்கோம், அதனால் இதுக்கு எண்ணெய் மட்டும் தேவைப்படாது. நீங்கள் போடும்போது மட்டும் லைட்டாக ஒரு சொட்டு எண்ணெய் வச்சு சும்மா கல்லில் தேய்ச்சிட்டு நீங்கள் தட்டலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஹெல்த்தியானது.
இப்போ திருப்பி போடலாம். பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் இருக்குது பாருங்கள். அதனால் இதில் எண்ணெய் விட வேண்டாம். அப்படி உங்களுக்கு லைட்டாக எண்ணெய் விடுறதுனா லைட்டாக தேய்க்கிற மாதிரி, இப்படி தேய்க்கிற மாதிரி எண்ணெயில் வந்து இந்த கரண்டி இப்படி வச்சு லைட்டாக தேய்க்கிற மாதிரி தேய்ச்சா போதும். 2 பக்கமும். இது கொஞ்சம் நின்று தான் பொறுமையாக வேகும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து உங்களுக்கு நல்லா வேகிற வரைக்கும் பொறுமையாக இருந்து எடுக்கணும். சூப்பராக இருக்கும். இதுக்கு இன்னும் நீங்கள் ஸ்லைஸாக தட்டுறதுனா அது உங்களுடைய சாமர்த்தியம்தான். நான் வந்து உங்களுக்கு கையில் தட்டினதுனால அப்படி இருக்குது. பாருங்கள், நம்ம இன்னும் நல்லா தேய்க்க நல்லா உங்களுக்கு சன்னமாகிடும். பாருங்கள் இப்படியே தேய்ச்சிங்கன்னா போதும். பொறுமையாக தேய்க்கணும், அவ்வளோதான். ஈஸியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். கையில் தேய்ச்சாதான் இந்த அடை நல்லாயிருக்கும். திருப்பி போடலாம். இப்போ நம்ம அடை எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இன்னொரு அடையை போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி தட்டியிருக்கோம் பாருங்கள். இப்படி தான் அம்மாலாம் தட்டுவாங்க. ஆனால் நமக்கு பயமாக இருக்குது. கை சூடாக இருக்கா, சாரி அடுப்பு ஹீட்டாக இருக்கிறதுனால தோசை தவா ரொம்ப ஹீட்டாக இருக்குது. கை வைக்க பயமாக இருக்குது. நம்ம சூடு தாங்க மாட்டோம். பெரியவங்கள்லாம் நல்லா எக்ஸ்பர்ட். அவங்கெல்லாம் என்ன சொல்கிறது, அம்மாவெல்லாம் சும்மா சொல்லவே கூடாது. அவங்க சமையலுக்கெலாம் நம்மலாம் ரெண்டாவது கூட சொல்ல முடியாது, லாஸ்ட்டு தான். பாருங்கள், இப்படி லைட்டாக நம்ம இதை எண்ணெய் கொஞ்சம் விட்டோம்னா போதும், நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஆயில் தேவையில்லைன்னா நம்ம ஏற்கனவே எண்ணெய் தேய்ச்சதுனால வேண்டாம். கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா முறுமுறுன்னு இருக்கும். குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ப்ரோட்டீன் உள்ளது. பாருங்கள், நம்ம சப்பாத்தி இந்த குருமா சாப்பிட்றதுக்கு இதில் வெங்காயம், கேரட், பீட்ரூட்லாம் குழந்தைங்களுக்கு இப்படி சேர்த்து கொடுக்கணும் ரெகுலராக. அவங்களுக்கு வந்து ரெகுலராக நம்ம வந்து சாப்பிட்றது செஞ்சு கொடுக்குறது நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். அவங்களுக்கும் சாப்பிட பழகணும். சும்மா எண்ணெயிலே ஊற்றி நல்லா மொறுமொறுன்னு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா குழந்தைங்களுக்கு எதுவுமே ஹெல்த்தியானது கிடைக்காது. இந்த மாதிரி தான் நம்ம கேப்ப ரொட்டி இதெல்லாம் அந்த கருப்பு கலராக வேண்டாம், தோசை வேண்டாம், அடை வேண்டான்றுவாங்க. கொழுக்கட்டை இந்த மாதிரி பிடிச்சி கொடுத்துருவேன். சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ பீட்ரூட், கேரட் வந்து நம்ம ரெகுலராக நம்ம என்ன தான் பொரியல்லாம் செஞ்சால் சாப்பிடவே மாட்டாங்க. அது மாதிரி தான் தோசை நம்மளுடைய ஸ்டைல் தாங்க, நம்ம நினைக்கிறது தான். அதில் கலர்ஃபுல்லாக நம்ம என்னென்ன பண்ணணுமோ. இன்னும் சில குழந்தைங்களுக்கு கேரட் போட்டிருக்கதே உன்னிப்பாக கவனிப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த இப்போ கேரட் துருவி இருக்கல, இதை நீங்கள் மிக்சியில் கூட ஒன்று அடிச்சிடலாம். அப்படியே நான் குழந்தையாக இருக்கும்போது, குழந்தைங்க பசங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் இப்படி தான் கொடுக்குறது. மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிட்டு மாவில் கலந்துருவேன். நல்லாயிருக்கும். இப்போ இந்த பிளேட்லேயும் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதுலேயும் நல்லா வரும். லைட்டாக நீங்கள் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. மாவை இது பாருங்கள், இன்னும் தட்டு இந்த அகலத்துக்கு நல்லா தட்டலாம். ரவுண்டாக சுற்றி உள்ள கார்னர் வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்படி விடாமல் இப்படி தேய்ச்சிங்கன்னா போதும். இது நல்லா வரும். பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் பெருசாக வருது பார்த்தீங்களா? அந்த பிளேட் அகலத்துக்கு வருது. பேப்பர் வந்து இந்த தட்டில் வச்சோம்னா அந்த கார்னர் கரெக்டாக உங்களுக்கு வராது. இப்போ தட்டில்னா உங்களுக்கு இழுத்து நிலைக்கு வந்துடும். கொஞ்சம் ஸ்லைஸாக இருக்கும் அந்த கார்னர்லாம். பாருங்கள், அந்த ரவுண்ட் ஆஃப்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஸ்லைஸாக வரும். இந்த தோசை தவாவில் போடும்போது காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பிளேட் அகலத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். ஈஸியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ நம்ம வந்து திருப்பி போடலாம். இப்போ எடுத்துடலாம் பாருங்கள். நல்லா 2 பக்கமும் நல்லா வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது, நல்லா மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பிளேட்டில் உள்ளதை நம்ம எடுத்து போடலாம் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக வந்துடும். இல்லைன்னா அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்க, இப்படி தட்டிக்கோங்க, சூப்பராக வந்துடும். பாருங்கள் வந்துடுச்சு பார்த்தீங்களா? ஈஸியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதே மாதிரி மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மாவு இழுத்தளவுக்கு லூஸாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்கா பார்த்துங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன், உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுக்கு ஏற்ற தேங்காய் சட்னி பாருங்கள். கார சட்னி நல்லாயிருக்கும், தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது, நல்ல ஹெல்த்தியான அடை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.